பீட்டர் அல்ஃபோன்ஸ் சார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி தொடர்ந்து நம்ம பல முறை பேசியிருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ பாஜக அதுக்கு ஒன்றிய அரசானது அந்த மசோதாவை தாக்கல் செய்யறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது இதற்கான தேவை அப்படிங்கிறது இப்போ இருக்குதா? இல்லை, அதாவது ராஜா, எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான். கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமான பழமொழி. வேலை இல்லாத மாயாண்டி எருமையை போட்டு சிரைச்சானா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு வேலை இல்லைன்னா எருமை மாட்டை போய் சிரைச்சிக்கிட்டு இருப்பான்னு ஒருத்தன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலையும் செய்யாத ஒருத்தன் ஏதாவது ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை செய்கிற மாதிரி கிராமத்தில் ஒரு பழமொழி. இன்றைக்கு நாட்டில் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும். ரொம்ப நாளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமல் மிக பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்குள்ள பயனாளிகளுக்கான திட்டங்களுடைய பலனை பெற முடியலை. தரவுகள், சரியான தரவுகள் அரசாங்கத்திடம் இல்லை. வேலையில்லா திண்டாட்டம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு, இதை போல் பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கி நம்முடைய எல்லைப்புறங்களில் இருக்கிற பதட்டங்கள், இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், இதை போல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற போது இன்றைக்கி அதையெல்லாம் விட்டுட்டு இது ஏதோ இன்றைக்கி நாளைக்கே நடக்க போகிற ஒரு பிரச்சனையை போல் இதை தூக்கி வைத்து கொண்டாடி மக்கள் மத்தியில் இருக்கிற கவனத்தை முதலில் திசை திருப்புவது, அடிப்படையான ஆதாரமான முக்கியமான வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு கவனம் போய்விடக்கூடாது என்பதற்காக அரசியல் தாழ்வாரங்களிலே பல்வேறு விவகாரமான கருத்துக்களை சொல்லுது. ரெண்டாவது, ஏற்கனவே இன்றைக்கி பல தலைவர்கள் சொன்னது போல் இவங்களுடைய அல்டீரியர் மோட்டிவ் என்ன, உள்ளபடியே இவங்களுடைய நோக்கம் என்ன. இவங்க சொல்கிறது வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எலெக்ஷனுங்கிறதுனால வேலை செய்ய முடியல, கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, பணச்செலவு இருக்குது, படைகளை அனுப்ப முடியலை, இராணுவத்தை பல இடங்களுக்கு அனுப்ப முடியலை, தேர்தல் ஆணையத்துக்கு ஓவர்லோட் ஆஃப் ஒர்க்கு, இப்படி பல காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்றைக்குமே இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனை பண்ணும்போது என்ன சொன்னாங்க, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை சொல்லுகின்ற போது தீவிரவாதத்தை ஒதுக்கிடுவோம், கருப்பு பணத்தை நாங்கள் உடனே கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துருவோம், எல்லாரையும் வருமான வரிக்குள்ளே கொண்டாந்துருவோம், கேஷ் பழக்கமே இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உள்ளபடியே என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமானிட்டைசேஷன் மூலமாக இன்னும் அந்த கணக்கு டேலி ஆகலை. எவ்வளவு பணம் உள்ளே வந்தது, எவ்வளவு பணம் வெளியே கொடுக்கப்பட்டது, பல இடங்களில் கொடுக்கப்பட்ட பணம் யார் மூலமாக சென்று அடைந்தது, புதுசாக ஒவ்வொரு நோட்டு எங்கே போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கைப்பற்றப்பட்ட 120 கோடி ரூபா புது கரன்சி நோட்டு எந்த வங்கியிலேருந்து தெரியாது. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் மட்டும் 3 லட்சம் கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை போல் எலக்ட்ரல் பாண்டு சொன்னாங்க, தேர்தல் பாண்ட். இது டிரான்ஸ்பரன்சி, எங்களுக்கு இந்த நன்கொடைகள் வசூலுக்கு யாருக்குன்னா தெரியும், இதனால் நாட்டை எலெக்ஷனில் கரப்ஷன் இருக்காதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டது அதை மாதிரி தப்பு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, இந்த எலக்ட்ரல் பாண்டில் வசூல் பண்ண பணத்துக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. யாரெல்லாம் பாண்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் பாண்டு கொடுத்து பணம் கொடுத்தாங்களோ அவர்களெல்லாம் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன். அதை போல் இது எதுக்காக வேண்டி சொல்கிறாங்கன்னா, அல்டிமேட்லி அதிபர் தேர்தலை நோக்கி இந்த தேசத்தை நகர்த்துவது. நாட்டில் ஒரு பெரும் பகுதியை குடியரசுத் தலைவர் ஆட்சிக்குள்ளே கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த வழி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பிரெடேட்டரி கவர்மெண்ட், அதாவது ஆளை அடித்து சாப்பிடுகிற அளவுக்கு மாநில அரசுகளையும் மாநில கட்சிகளையும் அடித்து பிழிந்து கசக்கி குடிக்கின்ற ஒரு அடித்து நொறுக்குகின்ற மனப்பான்மை உள்ள ஒரு ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு மாநில அரசும் இட்ஸ் நாட் சேஃப். நீங்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநிலங்களவையில் அவங்க எப்படி மெஜாரிட்டியை உண்டாக்குறாங்க, அவங்கள வேண்டிய மெஜாரிட்டி உண்டாக்கணும்னு சொன்ன உடனே அவங்களோட தோழமையாக இருந்த பிஜு பட்நாயக் கட்சியை காலி பண்ணுறாங்க. அந்த எம்பிக்களை கூட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. ஜெகனுடைய கட்சியில் இருக்கிற எம்பிக்களை கூட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போது இந்த அரசுக்கு எத்திக்ஸ் கிடையாது. அவர்களுக்கு ஜனநாயகத்தை ஒழுங்காக மக்களாட்சி தத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தின் மீது ஆத்மார்த்தமான பிணைப்பு கிடையாது. ஆகவே தான் இதை சொல்கிறாங்க. இது
மக்களாட்சி தத்துவத்தினுடைய முனையை மழுங்க ஆனா செய்கின்ற ஆனா முயற்சி. ஆனா நாடு இவங்க வந்து நாலாவட்டத்துல அடுத்த வந்து கட்டத்தோட வளர்ச்சிக்கு போகணும்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அவசியங்கிறது தானே பாஜக திரும்ப திரும்ப சொல்லுது. நான் அதைத்தான் சொன்னேன் உங்களுக்கு. டிமானிட்டைசேஷன் அப்பப்போ என்ன சொன்னாங்க, எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, இவங்க இப்படி ஒவ்வொன்றையும் கொண்டு வருகின்ற போது இவர்கள் சொல்வது வேறு, ஆனால் நடப்பது வேறு. நீங்க வந்து டிமானிட்டைசேஷன் அப்போ இன்னைக்கு பிரதமர் வந்து அதை பற்றி எங்கேயாவது பேசுகிறாரா? தன்னுடைய 10 ஆண்டு காட்சியில இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தான் நான் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்று எங்கேயாவது ஒரு இடத்துல பிரதமர் பேசுகிறாரா? எலக்ட்ரல் பாண்டிலேயே இன்னைக்கு வந்து அந்த இவங்க இந்தியாவிலே மிக அதிகமாக வசூலித்த கட்சி பாஜக. அந்த கட்சியும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்த நபர்களுடைய பெயர்கள் வெளியே வந்த பிறகு அவர்களுக்கும் அரசாங்கத்திற்குள்ள தொடர்பு வெளியே வருகிறது. இப்போ டெல்லியில் இருக்கிற மதுவிலக்கு கேஸில் கூட அந்த பிரைம் அக்யூஸ்டை அப்ரூவராக்கி பெயில் கொடுத்துருக்காங்க. பெயில் கொடுக்கறதுக்கு 20 நாளைக்கு முன்னால அவங்க வந்து நன்கொடை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் பெயில், அவங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் தொடர்பு. ஆனால் எந்த தொடர்பும் இல்லாத ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உள்ள இருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து என்ன செய்தாலும் அதற்கு வந்து ஒரு காரணம். அவங்க ரொம்ப யோகிய மாதிரி பேசுவாங்க, நல்லதே நினைப்பதை போல பேசுவாங்க. ஆனால் அந்தரங்கத்தில் உதட்டுக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப தூர வித்தியாசம். ஜனநாயகத்தை வந்து கழுத்தை திருகி கொள்கின்ற முயற்சி. கான்ஸ்டியூஷனை நம்ம நாட்டில் வந்து அடிக்கடி எலெக்ஷன் நடக்கிறது தப்பே இல்லை. ஏன் தப்பு இல்லைன்னு கேளுங்க, அப்படின்னா தான் எல்லாரும் ஒழுங்காக பேசுவாங்க. நம்முடைய பிரதமர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு வார்டு எலெக்ஷன் வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்கு வந்து அமித்ஷாவும் அதுவும் எல்லா தேர்தலையும் போய் எத்தனை முறை பிரச்சாரம் பண்ணுவாங்க? செலவாகுது, உழைப்பெல்லாம் வீணாகுதுன்றாங்களே சார். நீங்க சொல்றதுபடி அடிக்கடி தேர்தல் நடந்தா நிறைய செலவாகுது, உழைப்புகள் வீணாகுதுங்கிறத அவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. ஏங்க பிரிட்டன்ல வந்து 6 மாசத்துல 3 எலெக்ஷன் நடந்திருக்குதுங்க. நீங்க தான் எலெக்ஷனை காஸ்ட்லி ஆக்கிட்டீங்க. எலெக்ஷனை அடிக்கடி நடத்துங்க, தன்னால ரேட்டு குறைஞ்சு போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கேரளாவில் எலெக்ஷன் வந்து இவ்வளவு காஸ்ட்லி இல்லை, நம்ம ஊர் மாதிரி காஸ்ட்லி இல்லை, ஆந்திராவில் மாதிரி கேரளாவில் காஸ்ட்லி இல்லை. எலெக்ஷனை அடிக்கடி நடத்துனீங்கன்னா ஒழுங்கா எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டு ஓட்டு போட்டுறவங்க போடட்டும், ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கட்டும்னு வந்துருவாங்க. சரி, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஒழுங்கா இருப்பாங்க. நாளைக்கு வந்து முனிசிபல் எலெக்ஷன் வருது, அதில் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் அடுத்த மாதம் சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன் வருது, அதில் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஒரு மாசத்துல பார்லிமெண்ட்டுக்கு வருது. ஸோ கான்ஸ்டன்ட் அண்டர் தி கான்ஸ்டன்ட் சூப்பர்விஷன் அண்ட் அண்டர் ஃபியர் டு த பீப்புள். அதான் நம் ஜனநாயகத்தில் முக்கியம். மக்களை பார்த்து அரசு என்று பயப்படுகிறதோ அது ஜனநாயகம். அரசை பார்த்து மக்கள் எப்போ பயப்படுறாங்களோ அது எதேச்சதிகாரம். அடிக்கடி எலெக்ஷன் நடந்தா மக்களை பார்த்து அரசு பயப்படும். ஆகவே ஜனநாயகத்திற்கு அது நல்லது, அதை வந்து ஆதரிக்க வேண்டியது, அதில் ஒன்றும் தவறே இல்லை. இல்லைன்னா அதிபராட்சியை நோக்கி நான் போக வேண்டியதான். அதுதான் அமெரிக்க கான்ஸ்டியூஷன் தான் வரும். அங்கே தான் வந்து எலெக்ஷன் வந்து டைட் ஷெடியூல். அந்த நாட்டில் ஏன் டைட் ஷெடியூல்னா நடுவில் எலெக்ஷன் வைக்க முடியாது, அதுங்க அதிபராட்சி. நாம் வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், நமக்கு வந்து அடிக்கடி எலெக்ஷன்.